தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நடக்கவிருக்கும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அமோக வெற்றி பெறுவார் என கொழும்பிலிருந்து வெளிவருகின்ற ஆங்கில ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தலைமையிலான அரசாங்கத்தினுடைய திட்டங்களையும் வளர்ச்சி போக்கையும் பிரித்தானியா பாராட்டியுள்ளது. ஜனவரி மாதம் 12ஆம் தேதி ஜனாதிபதி சீனாவுக்கான தன்னுடைய உத்தியோகபூர்வமான பயணத்தை மேற்கொள்ள இருக்கின்றார். இந்த பயணம் சம்பந்தமான தகவல்களும் கூடவே ஒரு சில சர்ச்சையான தகவல்களும் வெளியாகி இருக்கின்றன. அவற்றையும் பார்க்க இருக்கின்றோம். அதோட ஒரு சிங்கள சட்டத்தரணி ஒரு லோயர் ஒரு முக்கியமான கருத்தொன்று சொல்லியிருக்கார். எல்லா தமிழ் மக்களும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை அவர் சொல்லியிருக்கிறார். அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் இன்றும் ஒரு சுவாரஸ்யமான கேலி சித்திரம் இருக்கிறது, அதையும் பார்க்க இருக்கின்றோம். வாருங்கள் காணொளிக்குள் போவோம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுடைய தலைமையில் நாடு வேகமாக முன்னேறி வருவதாகவும் ஜனாதிபதி அவர்கள் முன்னெடுத்து வருகின்ற பொருளாதார திட்டங்கள் தங்களுக்கு திருப்தியாக உள்ளதாகவும் பிரித்தானியா பாராட்டுக்களை தெரிவித்திருக்கின்றது. இலங்கைக்கான பிரித்தானிய தூதுவர் ஆண்ட்ரூ பேட்ரிக் அவர்கள் இந்த கருத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார். அதேவேளையில் எதிர்வரும் ஜனவரி மாதம் பிரித்தானியாவில் இருந்து ஒரு பொருளாதார குழு இலங்கைக்கு வரப்போதாம். இலங்கையில் பொருளாதார நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல், முதலீடுகளை மேற்கொள்ளுதல் சம்பந்தமான ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு எங்கெங்க முதலீடுகள் செய்யலாம், என்ன விதமான சாத்தியங்கள் இருக்கு என்று சொல்லி ஆய்வு செய்யறதுக்கு இந்த பொருளாதார குழு ஜனவரி மாசத்துல இலங்கைக்கு வர இருக்குது என்று சொல்லியும் இலங்கைக்கான தூதுவர் ஆண்ட்ரூ பேட்ரிக் அவர்கள் தகவல் வெளியிட்டிருக்கின்றனர். எனவே இலங்கையில பிரித்தானியா என்ன விதமான முதலீடுகளை செய்ய இருக்கு என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். நாங்கள் அடிக்கடி காணொளிகளில் சொல்ற விஷயம் என்னென்று சொன்னா, ஒரு நாட்டில் லஞ்சம் ஊழல் இல்லை என்று சொன்னா, அந்த நிர்வாகம் சரியாக இயங்கினா வெளிநாடுகள் இந்த அடிச்சு பிச்சு கொண்டு ஓடி வருவினம், முதலீடுகள் செய்யறதுக்கு கடன்களை கொடுப்பினம், கடன்களுக்கான வட்டிகளை தள்ளுபடி செய்வினம், நிறைய உதவிகளை செய்வினம். அதுக்கு நிர்வாகம் சரியாக இருக்கணும். எனவே 1948ஆம் ஆண்டுக்கு பிறகு இப்பதான் இலங்கையில ஒரு உருப்படியான அரச நிர்வாகத்தை நாங்கள் பார்க்கிறோம். எனவே வெளிநாடுகள் இப்ப இலங்கை நோக்கி படியெடுக்கிறது சாதாரண ஒரு விஷயம்தான். ஜனவரி மாதம் 12ஆம் தேதி சீனாவுக்கான தன்னுடைய உத்தியோகபூர்வமான பயணத்தை மேற்கொள்ள இருக்கின்றார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள். இம்முறை 5 நாள் பயணத்தை மேற்கொண்டு சீனாவுக்கு செல்கின்றார். இந்தியாவுக்கான பயணம் 3 நாட்கள், சீனாவுக்கான பயணம் 5 நாட்கள். அது மட்டுமில்லாமல் சீனாவினுடைய ஜனாதிபதி, பிரதமர், பொருளாதார அமைச்சர், பாதுகாப்பு அமைச்சர் என்று சொல்லி பல அரச தலைவர்களை சந்திக்க இருக்கின்றார் ஜனாதிபதி அவர்கள். அது மட்டுமில்லாமல் சீன கம்யூனிஸ்ட் பார்ட்டியை சந்தித்து அவர்கள் வழங்குகின்ற ஒரு அமோக வரவேற்பிலும் கலந்து கொள்ள இருக்கின்றாராம். ஜனாதிபதிக்கு அமோகமான வரவேற்பை கொடுப்பதற்கு ஏற்கனவே எல்லா ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கு என்று சொல்லி சீன அரசாங்கம் வெளியிட்டிருக்கிற தகவலில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பயணத்தில் ஒரு சிறிய சர்ச்சை ஒன்று இருக்கு என்று சொன்னா, டில்வின் சில்வா அவர்களும் கூடவே போறார். இப்ப அரசாங்க தரப்புல அமைச்சர் விஜித ஹேரத் மற்றும் ஏனைய அமைச்சர்கள் போறது சாதாரண விஷயம். அவர்கள் இந்தியாவுக்கும் போனவே, ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களோட இந்தியாவுக்கும் போனவே. ஆனா இந்தியாவுக்கு டில்வின் சில்வா போகல. எனவே சீனாவுக்கான பயணத்துல ஜேவிபியினுடைய பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா அவர்களும் போக போறாராம். இது ஒரு கேள்விக்குறியை எழுப்பி இருக்கின்றது. அதோட சீன கம்யூனிஸ்ட் கட்சி மிகப்பெரிய வரவேற்பு விழா ஒன்றை ஏற்பாடு செய்திருக்கின்றது. எனவே இந்த பயணம் சம்பந்தமான மேலதிக விவரங்களை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அதே வேளையில் இந்த பயணம் முழுக்க பொருளாதாரம் சம்பந்தமாக, பொருளாதார ஒப்பந்தங்களில் கைச்சாத்துறதுக்கும் பொருளாதார சாத்திய கூறுகளை விளங்கப்படுத்துறதுக்கு தான் இந்த சந்திப்பு இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுது. அதாவது ஜனாதிபதியினுடைய பயணம் இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுது. சீன அரசாங்கத்தினுடைய பிரதானமான இலக்கு தென்னாசியாவிலேயே மிகப்பெரிய எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையம் ஒன்று, ஒரு ரிஃபைனரி சென்டர் ஒன்றை நிறுவுறதுக்கும் சீன அரசாங்கம் மிகுந்த ஆர்வத்தோடு இருக்குதாம். எனவே அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளும் இந்த முறை இடம்பெறும் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம். கடந்த புதன்கிழமை பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற ஒரு சுவாரஸ்யமான தகவல் ஒன்றை ஊடகம் ஒன்று வெளியிட்டிருக்கிறது. அதாவது உங்களுக்கு தெரியும், எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா அவர்கள் தன்னுடைய கல்வி சான்றிதழ்கள் எல்லாத்தையும் கொண்டு
பாராளுமன்றத்தில் காட்டினவர். ஏனென்று சொன்னால் அவருடைய சான்றிதழ்களை காட்டச் சொல்லி ஒரு பெரிய சர்ச்சை எழுந்தது. எனவே அவர் ஆரம்ப கல்வியிலிருந்து உயர்கல்வி, பல்கலைக்கழக கல்வி என்று சொல்லி எல்லா விதமான சர்டிஃபிகேட்ஸையும் கொண்டு வந்து காட்டினவர். அது மட்டும் இல்லாமல் இங்கே லண்டனில் பிரபலமான ஒரு காலேஜ் ஒன்று இருக்கு. என்னென்று சொன்னால் LSE என்று சொல்கிறது, அதாவது லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் என்று சொல்லி அங்கே நான் படித்தேன். அங்கத்தியான் சர்டிஃபிகேட்டும் என்னட்ட இருக்குன்னு சொல்லி சஜித் பிரேமதாச அவர்கள் தொடர்ச்சியாக சொல்லி கொண்டு வந்தவர். எனவே அந்த சர்டிஃபிகேட்டையும் கொண்டு வந்து காட்ட சொல்லி சொன்ன இடத்துல அதனுடைய சர்டிஃபிகேட்டையும் கொண்டு வந்து உண்மையிலேயே காட்டினவர் பாராளுமன்றத்தில். அது மட்டும் இல்லாமல் யாருமே எதிர்பார்க்காத விதமாக இன்னும் ஒரு தகவல் ஒன்றையும் பாராளுமன்றத்தில் சொன்னவர் அன்றைக்கு. அது என்னென்று சொன்னா MSc, அதாவது மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ், இந்த பட்டத்தை எடுக்கிறதுக்கு இவர் பார்ட் டைமா படிச்சிருக்கிறார். எப்போ படிச்சிருக்காருன்னு சொன்னா 2021 ஆண்டு 2022 ஆண்டு இந்த கல்வி ஆண்டுல இலங்கையில் இருக்கிற ஓப்பன் யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணி பிரைவேட்டாக படிச்சிருக்காரு பார்ட் டைமா இந்த MSc சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்கு. அது யாருக்குமே தெரியாது இவர் இப்படி படிச்சு கொண்டிருக்காருன்னு சொல்லி. அதுபோக சஜித் பிரேமதாஸ் அவர்கள் முந்தின காலத்தில் படிச்சிருப்பார். இப்போ எதுக்கு 2021 ஆண்டு 2022 ஆண்டில் படிக்க போறார்? படிக்க மாட்டார் தானே. எனவே அந்த டைமில் பார்ட் டைமா அவர் படித்தது ஒரு அதிர்ச்சியான விடயமாக இருந்ததாம் அவன் கட்சிக்காரர்களுக்கு. அந்த தகவலை சொல்லி போட்டு கூடவே இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தகவலையும் சொல்லியிருக்கார் சஜித் பிரேமதாசா. என்னென்னு சொன்னா பிரதமர் ஹரணி இருக்கிறா தானே, ஹரணியை கையை காட்டி சொல்லியிருக்க என்னன்னு சொன்னா இவா தான் என்னுடைய ப்ரொஃபஸராக இருந்தவா, இவா ஒரு சிறந்த பேராசிரியை, இவாவினுடைய கிளாஸில் நான் கலந்து கொண்டிருந்தேன். ஆனால் எதிர்பாராத விதமாக என்னால் இந்த கிளாஸை தொடர்ந்து படிக்க முடியலை. ஏன்னு சொன்னால் 2022 ஆண்டு நாட்டில் வந்த பொருளாதார நெருக்கடி காரணமாக என்னுடைய படிப்பை நான் கைவிட்டுட்டேன். இருந்த போதிலும் கூட குறிப்பிட்ட சில கிளாஸ்களுக்கு நான் போனான். எனவே இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தில் அப்பொழுது பேராசிரியராக இருந்த இப்போதைய பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் ஒரு மிகச்சிறந்த ஒரு ப்ரொஃபஸர், லெக்சரர் என்று சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அவர்கள் பாராட்டு தெரிவித்தமை சபையினர் மத்தியில் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியதாக ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. நடைபெற இருக்கின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அமோக வெற்றி பெறும் என கொழும்பிலிருந்து வெளிவருகின்ற ஆங்கில ஊடகம் ஒன்று கட்டுரை வெளியிட்டிருக்கின்றது. இதற்கு அவர்கள் சொல்கின்ற பிரதானமான காரணம் என்னென்று சொன்னால் எதிர்க்கட்சிகள் இன்னமுமே பலமில்லாமல் இருக்குது. ஒவ்வொரு எதிர்க்கட்சிகளுக்கும் இடையில பல்வேறு குழப்பங்களும் குளறுபடிகளும் இருக்குது. எனவே அவர்கள் பலமில்லாத இடத்துல மீண்டும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி உள்ளூராட்சி சபை தேர்தலிலும் அமோக வெற்றி பெறும். எப்படி பாராளுமன்ற தேர்தலில் அமோகமான வெற்றி பெற்றார்களோ அதே போலவே உள்ளூராட்சி சபை தேர்தலிலும் வெற்றி பெறுவார்கள் என கொழும்பிலிருந்து வெளிவருகின்ற பிரபல ஆங்கில ஊடகமாகிய த சண்டே டைம்ஸ் கட்டுரை வெளியிட்டிருக்கின்றது. எனவே சண்டே டைம்ஸ் பக்கச்சார்பில்லாத ஒரு ஊடகம், உங்களுக்கு தெரியும். எதுவாக இருந்தாலும் அதனை துணிச்சலோடு சொல்பவர்கள். எனவே அவர்களுடைய அந்த ஆய்வில் உண்மைகள் இருக்குன்னு சொல்லி நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். எனவே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் மீது சொல்லிக் கொள்ளும்படியாக பெரிய குற்றங்களோ குறைகளோ எதுவுமே இல்லை. எனவே அவர்கள் நடைபெற இருக்கின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலில் அமோக வெற்றி பெறுவார்கள் என்பது எல்லோருடைய எதிர்பார்ப்பும். ஒரு சிங்கள லோயர் ஒரு ஆள், ஒரு சட்டத்திரணி அவருடைய பேர் லால் விஜயநாயக் என்று சொல்லி, லால் விஜயநாயக் என்று சொல்லப்படுற ஒரு சட்டத்திரணி மிக முக்கியமான ஒரு கருத்து சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா, இலங்கையில 1948 ஆண்டுக்கு பிறகு இதுவரைக்கும் அனைத்து மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியான ஒரு அரசியல் அமைப்பு உருவாக்கப்படையல என்று சொல்லி வெளிப்படையாக சொல்லியிருக்கார். அதாவது ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் உருவாக்கப்பட்ட அரசியல் அமைப்புகள் நாட்டில் இருக்கிற சிறுபான்மையின மக்களை பழிவாங்கும் விதமாகவும் அவர்களை ஒடுக்கும் விதமாகவும் தான் உருவாக்கப்பட்டிருக்கே தவிர அனைத்து மக்களும் அதை ஏற்றுக்கொண்டு அனைத்து மக்களும் நாங்கள் இலங்கையர்கள் என்று சொல்லி உணரக்கூடிய மாதிரியான ஒரு அரசியல் அமைப்பு இதுவரைக்கும் உருவாக்கப்படல என்று சொல்லியிருக்கார் இந்த லோயர். அதுதான் உண்மை, அதுதான் 100% வீதம் உண்மை. ஏனென்று சொன்னா 1948 ஆண்டுல அரசியல் அமைப்பை உருவாக்கக்குள்ள பிரஜா உரிமை சட்டம் என்று சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு எங்களுடைய மலையக உறவுகளுடைய குடியுரிமையை பறித்து லட்சக்கணக்கான எங்களுடைய உறவுகளை நடத்துவதில் விட்டவங்க தானே. அதுக்கு பிறகு 1956 ஆண்டுல ஒரு மொக்கு சட்டம் கொண்டு வந்தவங்க, அதுதான் தனிச்சிங்கள சட்டம். தேவையில்லாம அந்த சட்டத்தை கொண்டு நாட்டில் இருக்கிற எல்லாரையும் ஒடுக்கி, முக்கியமாக தமிழ் மக்களாகிய எங்களை ஒடுக்கி நாங்கள் இலங்கையர்கள் என்ற ஒரு உணர்வே எங்களுக்கு இல்லாத மாதிரி செய்தது இந்த மாதிரியான சட்டங்கள். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா 72 78 கொண்டு வரப்பட்ட மாற்றங்கள் எதுவுமே எங்களுக்கு திருப்தி தெரியல. எனவே நாங்கள் இலங்கையர்கள் என்ற ஒரு உணர்வே இல்லாம இருந்த நாங்கள் அதுக்கு பிறகு நடந்த சம்பவங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். உண்மையிலேயே இப்ப
ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஜனாதிபதியாக வரும் வரைக்கும் கூட அந்த இலங்கையர்கள் என்ற ஒரு எண்ணம் வரவே இல்லை. மிக முக்கியமாக இதை நான் வெளிப்படையாகவே சொல்றேன். யாராவது இங்க கேட்ட வெளிநாட்டில் நீங்க ஸ்ரீலங்காவாண்டு கேட்டா சில பேர் கேப்பினும் நீங்க இந்தியா தான் என்று ஓமட்டிட்டு போறது பேசாமல், தமிழ்நாடாண்டு கேப்பினோ தமிழ்நாடு தான் கேட்கறது. எங்கன்னு கேட்டா நாமக்கல் என்று சொல்லிட்டு போறது. ஏன்னு சொன்னா இங்க லண்டன்ல வந்து நாமக்கல் பகுதியை சேர்ந்த நிறைய நண்பர்கள் நிறைய உறவுகள் இங்கே இருக்கணும். எனவே நாமக்கல் ஆண்டு கேப்பினோம் ஓமண்டி போட்டு பேசாம போறது சரியா. இலங்கை என்று சொல்றதே இல்லை, சொல்லணும் என்று தோணவே இல்லை. இன்றைக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஆட்சிக்கு வந்தாரோ அதுக்கு பிறகுதான் அந்த எண்ணம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகி இருக்குது. நான் உங்களுக்கு இன்னும் ஒரு கதை ஒன்று சொல்லணும். வெளிநாட்டுக்கு வந்து இங்க வெளிநாடுகளில் வந்து இந்த சிங்கள ரெஸ்டாரண்ட், கொழும்பு பகுதியில் இருக்கக்கூடிய சிங்கள ரெஸ்டாரண்ட்டுகள் இங்கே இருக்குது. ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கும் ஒரு நாளுமே போனதில்லை, போய் சாப்பிடணும் என்று சொல்லி தோணவும் இல்லை. அந்த சிங்கள சாப்பாடு, அந்த பொல் ரொட்டி, அந்த கட்டச்சம்பல் எல்லாம் சாப்பிடணும் மாதிரி ஆசையா இருந்தது. ஆனால் ஒரு நாளுமே போகல, போகணும் என்று தோணவும் இல்லை. இன்றைக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஆட்சிக்கு வந்தாரோ அதுக்கு பிறகுதான் நான் முதல் முறையாக வெளிநாட்டில் ஒரு சிங்கள ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு சாப்பிட்டேன். நான் இது வந்து ஒழிக்கிறதுக்கோ மறைக்கிறதுக்கோ இதில் எதுவுமே இல்லை. ஏன்னு சொன்னால் அப்படியான ஒரு உணர்வு வந்து ஊட்டப்படையலை. அதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரியான மொக்குத்தனமான அரசியல் அமைப்புகளும் ஆட்சியில் இருந்தாக்களும் தான். இப்போ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் வந்து அரசியல் அமைப்பை மாற்ற போறோம்னு சொல்லியிருக்கார். எல்லா இன மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இந்த அரசியல் அமைப்பு திட்டம் இருக்கும், எல்லா இன மக்களுடைய உணர்வுகளையும் புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் என்று சொல்லியிருக்கார். அதுக்கு சமாந்தரமாக இந்த சிங்கள லோயர் லால் விஜயநாயக் அவர்கள் சொல்லியிருக்கார், இதுவரைக்கும் அப்படி ஒரு சட்டம் இயற்றப்படவே இல்லை இலங்கையில, அதனால தான் இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் காரணம். எனவே ஜனாதிபதி அவர்கள் இதை உணர்ந்து கொண்டு இனி இயற்ற போற அரசியல் அமைப்பை அதுக்கேற்றபடி இயற்றணும் என்று சொல்லி அவர் ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறார். பிரதமர் ஹரணி அவர்கள் கலந்து கொண்ட ஒரு கூட்டத்தில் இவரும் உரையாற்றியிருக்கார். அப்பதான் இந்த கருத்தலத்தையும் சொல்லியிருக்கார். எனவே இந்த சிங்கள சட்டத்திரணி லால் விஜயநாயக்க யாருன்னு தெரியல. எனவே அந்த மனுஷன் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன் ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான கேலி சித்திரம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுக்கு வந்து 2 பேர் உடுப்பு போட்டு விடினோம். என்ன உடுப்புன்னு சொன்னா எங்கட நத்தார் பாப்பான்ற உடுப்பு. அப்ப நத்தார் பாப்பா வந்து மேல ஒரு ஷர்ட் போடுவார் அந்த சிவப்பு கலர்ல, கீழே ஒரு ஜீன்ஸ் போடத்தானே வேணும். அப்ப இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வந்து அந்த மேல் ஷர்ட்டை போடுறார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் நல்ல சிரிச்ச முகத்தோடு இருக்கிறார் அவர் ஷர்ட் போட்டு விடைக்குள்ள. அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் சீன ஜனாதிபதியோ சீன பிரதமரோ தெரியலை, வடிவாக கண்டுபிடிக்க முடியலை அந்த முகத்தை வச்சு. அவர் வந்து அந்த கீழே பொட்டத்தை கொண்டு ஓடி வாரார், கீழே ஜீன்ஸை கொண்டு ஓடி வாரார் போட்டு விடுறதுக்கு. எனவே இந்தியாவும் சீனாவும் சேர்ந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுக்கு இந்த நத்தார் பாப்பா உடுப்பை வந்து போட்டு விடினோம். இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், இப்போ நத்தார் பாப்பா உடுப்பை வந்து ஒரு ஆளுக்கு போடப்படுறது என்று சொன்னால் அவர் நத்தார் பாப்பாவை மாறுறார் என்று சொன்னால், நத்தார் பாப்பா என்ன செய்வார், பொதுவாக வந்து பரிசுகள் கொண்டு வந்து கொடுப்பார், அன்பளிப்புகள் கொண்டு வந்து கொடுப்பார். நத்தார் பாப்பாவினுடைய வருகை வந்து எங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் என்று சொன்னால் நிறைய கிஃப்ட்டுகள் கொண்டு வந்து தருவார் என்று சொல்லி. அப்போ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களை வந்து நத்தார் பாப்பா மாதிரி வெளிக்கெடுத்து விடுறது வந்து மக்களுக்கு நன்மை, மக்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் என்று சொல்லி. எனவே அவர் இந்தியாட்ட இருந்து டொப்பை வாங்கட்டும், சைனாட்ட இருந்து பொட்டத்தை வாங்கட்டும், என்னத்தையாவது வாங்கி போடட்டும், மக்களுக்கு நன்மை செய்தால் சரி. எல்லா நாடுகள்ல இருந்து எல்லாத்தையும் வாங்கி கொண்டு வந்து இலங்கையில் குவிச்சு இலங்கை மக்களை சந்தோஷமாக வச்சிருந்தா நல்லதுதானே. எனவே இந்த கேலி சித்திரத்தை பார்க்கக்குள்ள உங்களுடைய மனசில் தோன்ற கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.